Hello students, today நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங் சிஸ்டம். ஓகே, நம்பரிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே நம்பரிங் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதில் நம்பரிங் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்கு கான்செப்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த டிசைன் ஆஃப் கம்ப்யூட்டர், கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் நான் சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்பர்ஸால் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாமே என்ன ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் வித் மிஷின் லெவல் லாங்குவேஜஸ். மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், பைனரி நம்பர்ஸை தான் என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் நம்பர்ஸ். கண்டிப்பாக கம்ப்யூட்டர் அப்படின்றது எதில் இருக்கும், நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக தான் இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னும் போது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி, ஓகே, ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான் மேக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்றத சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பில்டிங் சர்க்கியூட்ஸ். ஓகே, பில்டிங் சர்க்கியூட்ஸ் என்னென்ன, சர்க்கியூட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூனிட்ல வந்து அண்ட் கேட், ஆர் கேட், நேண்ட், நார் இந்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பில்டிங் கம்ப்யூட்டிங் மெக்கானிசம் மெஷின்ஸ். ஓகே, பில்டிங் கம்ப்யூட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு டே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மிஷின்ஸை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் சிஸ்டம். டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், டிஜிட்டல், ஓகே, ஒரு நவீனமயமான சிஸ்டம்ஸாக கொண்டு வர்றது. டே டு டே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் வந்து இஸ் வாஸ் அப்டேட்டபிள். ஓகே, டே டு டேவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதில் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அப்படின்றதுல இந்த நம்பர் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, நம்பர்ஸ் வந்து என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், இந்த கைண்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. அதுல டெசிமல் நம்பர்ஸ் என்ன, பைனரி நம்பர்ஸ் என்ன, ஆக்டல் நம்பர்ஸ் என்ன, இந்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரிங் சிஸ்டம்ஸ் கீழே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிஸ்டம் கன்சிடர் டிஸ்கிரைப்டு அமாங் ஆஃப் டேட்டா. ஓகே, அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரிங் சிஸ்டத்தை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 24 letters in the alphabetics. கண்டிப்பாக அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 decimal digit. ஓகே, 10 decimal digit அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 9. ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இந்த நம்பர்ஸ் நெக்ஸ்ட் ஆல்பபெட்டிக்ஸ் A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கும். லார்ஜ் கார்ட்டன்ஸ் கேன் பி பில்ட் ஃபார் த டிஸ்கிரைப்ட் வேல்யூஸ். ஓகே, வேர்டு மே ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை, லெட்டர்ஸ் தேவை. அந்த லெட்டர்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். நம்பர்ஸ் மேட் ஆஃப் டெசிமல் டிஜிட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 239875.32 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல். டெசிமல்ன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ். ஓகே, அதுதான் என்னது டெசிமல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆன் பைனரி வேல்யூஸ். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற வேல்யூஸ் என்னது, பைனரி வேல்யூஸ் தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான். ஈஸி டு presentations binary values electronically. Voltage and currents can be implemented using circuits, create the building blocks of modern computer. கண்டிப்பா இந்த கேட்ஸ், ஓகே, அண்ட் கேட், ஆர் கேட், நேண்ட் கேட், இந்த பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் யூனிட்ல வந்து கிளியரா பார்ப்போம். அதுல இந்த பைனரி வேல்யூஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நான் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், நம்பர் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஓகே, இந்த கைண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, டெசிமல் நம்பர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் ஆர் மேட் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ். ஓகே, டிஜிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த டிஜிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஒரு 10 வேல்யூஸை கொண்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகே, இந்த 10 வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹவு மெனி ஐட்டம்ஸ் டஸ் ஆர் டெசிமல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஓகே, அந்த டெசிமல் நம்பர்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8653 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 8653க்குள்ள என்னென்ன டெசிமல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி 8x10, 6x10, 5x10, 3x10. ஓகே, அந்த லாஸ்ட் வேல்யூல இருந்து 0 1 2 3 அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், பெருக்கல், ஓகே, மல்டிபிளிகேஷன் பண்ணியிருக்கோம்.
வாட் அபவுட் ஃப்ராக்ஷன்? ஓகே, இந்த 8653 ஓட டெசிமல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97654.35 பேஸ்ல வந்து 10 அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ். ஓகே, டெசிமல் நம்பர்ஸ்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேசிஸ் வேல்யூ வந்து 10ன்னு இருக்கும். அது வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்டல் நம்பர்ஸ். ஓகே, ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர். ஓகே, ஆக்டலோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லலாம். ஆக்டல் நம்பர் ஆர் மேட் ஆஃப் ஆக்டல் டிஜிட்ஸ். ஓகே, 0 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த 8 வேல்யூஸும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டலோட டிஜிட் அப்படின்னு சொல்லலாம். ஹவு மெனி ஐட்டம்ஸ் those and octal number representations. ஓகே, சேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4536 அப்படின்ற ஒரு ஆக்டல் நம்பரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட வேல்யூஸை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி வேல்யூஸை கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45368 அப்படின்றது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 465.27 into 8 அப்படின்ற ஒரு வேல்யூஸ்க்கு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்டல் நம்பர்ஸ் டோன்ட் யூஸ் டிஜிட்ஸ் 8 or 9. ஓகே, அதோட டிஜிட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, 8 or 9 வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, 8 அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். ஓகே, ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேசிஸ் வந்து 16 அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்பர்ஸ் வித் ஆல்பபெட்டிக்ஸ், இது ரெண்டுமே கலந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்பர்ஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 ஒரு 10 வேல்யூஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ABCDEF. ஓகே, ஒரு 6 வேல்யூஸ். காமனா எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3A9F into 16. ஓகே, இதுவும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்ஸ்ல வந்து என்ன பண்ணிடணும், நம்ம 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி 16ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னும் போது 16ஆல மல்டிப்ளை பண்ண முடியும், ஏ அப்படின்னும் போது எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னும் போது 0 to 9 கால்குலேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏன்றது வந்து 10 11 அப்படின்ற வேல்யூஸ். ஓகே, 0 to 9. நெக்ஸ்ட் வந்து ஏ அப்படின்ற ஒரு வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஆல்பபெட்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 16. ஓகே, அந்த ஆல்பபெட்டிக்கோட நம்பர்ஸ் வந்து ஆர்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3A9F வந்து 16 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2D 3.5 into 16. ஓகே, இந்த இது கிடைச்சிருக்கு. ஓகே, குரூப் ஆஃப் 4 bit ஆர் கால்ட் ஏ நிபல்ஸ். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் பைனரியா கன்வெர்ட் பண்றது, ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்றது. இப்போ எப்படி ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பைனரி நம்பர்ஸ். ஓகே, பைனரி நம்பர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரே ஒரு லாங்குவேஜஸ். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். பிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இதுக்கு அனதர் வேல்யூஸ் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஆன் ஆர் ஆஃப். ஓகே, இந்த சம்திங் டூ ஆர் டை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹவு மெனி ஐட்டம்ஸ் those ஆர் பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ் 1 0 1 1 2. ஓகே, இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா as usual 1 0 1 1 இதுக்கு எல்லாமே கிளாஸ் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110.10 into 2. ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இதோட பேசிஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காமன்லி யூஸ்டு நம்பர் சிஸ்டம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படி இல்லைன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். ஓகே, இந்த கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொன்று பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டைம் டேபிள் மூலியமாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நேம் பைனரி நம்பர் அப்படின்னும் போது அதோட பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது. உங்களோட கால்குலேஷன்ல ஃபைனலா வந்து ஃபங்க்ஷன் பெராசஸ் ஸ்கேல வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த 2 என்ற மென்ஷனோட வேல்யூஸ் டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து பைனரி வந்து கொடுக்க முடியும். ஓகே, ட்ரை பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி. ஓகே, டிஃபைன் பைனரி அப்படிங்கும்போது a binary is a base number is 2. ஓகே, the values is 0 and 1s. ஓகே, ஒரு 2 லைனை வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால இந்த டேபிளை வச்சு என்ன பண்ணிக்க முடியும்,
நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நேம் வந்து ஆக்டல். ஓகே, ஆக்டலோட பேசிஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லலாம். அதோட வேல்யூஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 0 to 7 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டெசிமல். டெசிமல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லலாம். 10 போது 0 to 9. ஓகே, இந்த 10 வேல்யூஸ் வந்து என்ன சொல்லலாம், டெசிமல் வேல்யூஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னும் போது இதோட பேசிஸ் வந்து 16, 0 to 9, A to F. ஓகே, ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, 12, 13, 14, 15 and 16. ஓகே, ABCDEF அப்படின்றது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரா வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் இப்படி எப்படி கன்வெர்ட் பண்றோம், அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வந்து பேசஸ் வந்து நம்ம எந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. பேஸ் 2 அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம் 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேஸ் 8 போது 8, 10 போது 10, 16 அப்படின்னும் போது 16. ஓகே, இப்போ வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட கால்குலேஷன் வந்து எப்படி நம்ம மேக் பண்ண போறோம், நெக்ஸ்ட் அதோட பேசஸ் என்ன அப்படின்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.